ஓகே, அப்போது 11 அதிகாரம் வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டோம். 7வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது தான் அவர்கள் ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கான வழி. அப்போ தான் அவங்க கர்த்தர் அவர்களை எதற்காக அழைச்சிருக்கிறாரோ, எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதற்காக வாழ முடியும். மிக்காயா, கேன் யூ க்ளோஸ் த டோர்? க்ளோஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு? 12லேருந்து 26, இதுதான் மெயினான பகுதி. 12லேருந்து 26 வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, உடன்படிக்கையின் சட்டத்திட்டங்கள், ஆராதனை முறைமைகள், உணவு பழக்க வழக்கங்கள், அவர்களுக்கு பண்டிகைகள், அவங்களுக்கு தலைவர்கள் ராஜாக்கள் எப்படி இருக்கணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போய் அவங்க எப்படியெல்லாம் வாழணும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றது உட்பட அவர்களுக்கு ஒரு தேசமாக அவர்கள் மாறும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கொடுக்குற கற்பனைகள். நம்ம திரும்ப வருவோம். இப்போ நம்ம அவுட்லைன் தானே பார்த்துட்டு இருக்கோம். திரும்ப வந்து முக்கியமான கருப்பொருள்கள் படிப்போம். அப்போ நம்ம வந்து இது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். அப்புறம் 27லேருந்து 30 அடுத்து ரொம்ப முக்கியமான அதிகாரம். அது என்னென்னா, உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவதனால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது, உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாததினால் என்னென்ன சாபங்கள் வருகிறது. சாபங்கள்ன்றது என்ன தெரியுமா? கர்த்தர் புதுசாக கொடுக்கறது கிடையாது, அது விளைவுகள். சாபங்கள்ன்றது எப்போவுமே என்னது? விளைவுகள். 1 + 1 அப்படின்னா = என்ன தான் வரும்? 2 தான் வரும். அது மிராக்கிள் கிடையாது, அது லாஜிக், அது விளைவு. ஒரு சிற்பி உளியை எடுத்து ஒரு சிலையை செய்கிறேன்னு சொல்லி அவன் சுத்தியை வச்சு அந்த உளியை வச்சு அந்த கல்லெல்லாம் அடிக்கிறான் அப்படின்னா அதனால் அங்கே ஏற்படுகிறது விளைவு. அவன் கொஞ்சம் பதறி போய் ஓங்கி அடித்து பிளந்துருச்சுன்னா அதை நீ சாபம்னு சொல்லக்கூடாது. சாபம், அது சாபம் தான். அதாவது சாபம், அந்த சாபத்தை வந்து என்னன்னு சொல்கிறது? சாபம் யாரோ விட்டாங்க அந்த கல் மேலே, அதனால தான் நான் குத்துற உடனே பிளந்துருச்சு. இல்லை, நீ சரியாக என்ன செய்யலை, அடிக்கலை. நீ மெதுவாக அடிக்கிற இடத்துல என்ன செஞ்சிட்ட? ஓங்கி அடித்து விட்ட, அதனால் அது பிளந்துருச்சு. இப்போ பிளந்ததுக்கு காரணம் வந்து அந்த ஃபோர்ஸ் தான், அது விளைவு. ஸோ சாபங்களை நம்ம எப்படி பார்க்கணும்? பைபிளில் விளைவுகளாக பார்க்கணும். சாபம்ன்றது நார்மலாக நல்லா தான் இருந்திருக்கும், கர்த்தர் ஏதோ சாபம் விட்டதுனால அது என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிடக்கூடாது. மனுஷனுடைய பாவத்தின் விளைவு தான் பூமி சபிக்கப்படுகிறது. மனுஷனுடைய பாவத்தின் விளைவு தான் பூமி சபிக்கப்படுகிறதே தவிர பூமி சபிக்கப்படுவதற்கு கர்த்தர் காரணம்னு என்ன செஞ்சிடக்கூடாது. நாத்திகர்கள் பேசுவது போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. நம்ம பைபிள் படிக்கிறோம்ல, கர்த்தர் எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லா தெரியும். அதனால ஆமாம், அதான் எதை விதைக்கிறாயோ அதே அதுதான் விளைவு. தட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் அவர் ஆக்ஷன். நம்ம என்ன செய்கிறோமோ அதற்குரிய பலன். சரி, அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதனால் 27 to 30, அதில் 27 and 28 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் சாபங்கள். அந்த 2 அதிகாரத்தில் அதுதான் இருக்குது. உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சதுன்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியலைன்னா என்னென்ன சாபங்கள். அதுக்கப்புறம் 29, 30 எதை பார்க்குறோம் அப்படின்னா கீழ்ப்படிவதற்கான அழைப்பு. இப்போ ஆசீர்வாதங்கள் சாபங்கள் இருக்குது. கர்த்தர் சரி நீ உன் விருப்பப்படுறதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லாமல் நீ கீழ்ப்படிஞ்சு நடன்னு கூப்பிடுறார். எப்படியா? ஏதேன் தோட்டத்தில் 2த்தையும் சொல்லிவிட்டு இதை செய்யாத, இதை செஞ்சால் உனக்கு இந்த விளைவு, அதுக்கு பதில் இதை எல்லா மரத்தின் கனிகளையும் என்ன செய்ய சாப்பிடலான்னு கர்த்தர் சொன்ன மாதிரி இது 2த்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இதை செய்யாத, இதை செய், இதை செய்வதற்கு நான் உன்னை அழைக்கிறேன், இதை நீ செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 அதிகாரத்தை பேசுகிறார். 2 அதிகாரத்தில் சாபங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு 2 அதிகாரத்தில் வெறும் ஆசீர்வாதமாக வாழ்றதுக்கான வழிகளை மட்டும் என்ன செய்கிறார், சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதை ஏன் வச்சாருன்றத விட அதை ஏன் தொட வேண்டான்னு சொன்னார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு அதை ஏன் வச்சாரு அதே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ரைட். அதுக்கடுத்து 31லேருந்து 34 க்ளோசிங் வேர்ட்ஸ். 31லேருந்து 34 32வது அதிகாரம் வந்து ஒரு பாடல், மோசேயினுடைய பாடல், சாங் ஆஃப் மோசஸ்ன்னு சொல்லுவோம். மோசேயினுடைய பாடல். மிரியாமின் பாடல் இது யாத்ராகமம் 15. மோசேயின் பாடல் உபாகமம் 32வது அதிகாரம் மோசேயின் பாடல். அந்த பாடலில் 3 விஷயங்கள் பாடியிருப்பார். ஒன்று கடந்த காலத்தை குறித்து பாடியிருப்பார், அப்பொழுது இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிகழ்காலத்தை குறித்து பாடியிருப்பார், எதிர்காலத்தில் அவர்களுக்கு நடக்கப் போகிற விஷயங்களை வருங்கால தீர்க்க தரிசனமாகவும் என்ன செய்திருப்பார், பாடியிருப்பார். அது ஒரு கவிதை. 32வது அதிகாரம் முழுவதும் ஒரு பாடல்.
33வது அதிகாரத்தில் எப்படி யாக்கோபு இஸ்ரவேல் புத்திரரை தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிச்சாரோ அதே மாதிரி மோசே கடைசியாக மரணிக்கும் முன்பதாக இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாரையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இது 33வது அதிகாரம். 34வது அதிகாரத்தில் மோசேயின் மரணம். கடைசியில் கேள்விக்குறி என்னன்னா, அவர் வருவாரா? எவர்? ஆதியாமத்தில் பார்த்தா அவர் தலையை நசுக்கிறவர் எங்கே? அவரை குறித்ததான தீர்க்கதரிசனத்தில் அவர் சொல்லிடுறார். ஸோ மோசே நானும் அவர் அல்ல. அப்படி ஒரு என்ன சொல்கிறதுன்னா, என்னாகமும் ரொம்ப சேடாக முடிஞ்சது, உபாகமும் ரொம்ப சோகமாக தான் முடியுது. ஏன்னா மோசேயால் என்ன பண்ண முடியல, கானான் தேசத்துல போக முடியல. சரிங்களா? அதனால் என்னாகமும் வாசிக்கும் போதும் சரி, உபாகமும் வாசிக்கும் போதும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மூடாயிடும், ஒரு மாதிரி டவுன் ஹார்ட் ஆகிடும். ரொம்ப அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி வாசிக்கும் போது தூக்கம் வராது கொஞ்சம் 2-3 நாளைக்கு. இப்போ நம்ம அப்படியே அவுட்லைனாக போகிறதுனால பெருசாக உங்களுக்கு அந்த தாக்கம் இல்லை. ஒருவேளை நீங்கள் உட்காந்து இந்த மேப்பெல்லாம் ஞாபகம் வச்சு உள்ளே போய் இன்வால்வ் ஆகி வாசிச்சிங்கன்னா, நீங்கள் போன வருஷம் நம்ம சபையில் ஒரு தம்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு, ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்றார். சொல்லி பார்க்குறோம், பேசி பார்க்குறோம், கூட விட்டாச்சு. தம்பி இந்த மாதிரி 1 மாதம் நம்ம பைபிள் ஸ்கூல் நடக்குது, படிக்கிறியான்னு கேட்டோம். நைட் டியூட்டி பார்க்குறேன்னா படிக்கிறேன்னு வந்தான். 1 நாள் வந்தான், 2 நாள் வந்தான். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நைட்டு அதிகாலையில் 3 மணி வரைக்கும் இப்போ அவனுக்கு வேலை இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு படிப்பான். படிக்கிறான், எல்லாம் பண்ணிட்டான். 1 மாதம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைனல் டே கிராஜுவேஷன் இருக்கும்ல, அது மாதிரி இந்த வருஷம் நடக்கும் போது அதே மாதிரி அந்த வருஷம் போன வருஷமும் நடந்துச்சு. ஃபைனல் டே கிராஜுவேஷனில் எல்லாரும் சாட்சி சொல்லுவோம். இங்கே படித்ததில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இங்கே படித்தது உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத சாட்சி சொல்லும்போது அவனுக்கு ஒட்டுமொத்தமாக 1 மாதம் ஃபுல்லாக படித்தது எதுவும் மைண்டில் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான், என்னன்னு சொல்லிட்டு, மோசேவால் என்ன செய்ய முடியல, உள்ளே போக முடியல. இவ்வளோ பெருசாக பண்ண மோசையால் உள்ளே போக முடியல. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி எல்லாம் பண்ணி நான் ஆகாதவனாக போயிடக்கூடாது, நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இது பண்ணான். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து இப்போ சபையில் வைக்கப்பட்டிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா? ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி இந்த பகுதி தொடும். என்னையும் அது மாதிரி இந்த பகுதி ஒரு பக்கத்தில் தொட்டுருக்கு. நீங்கள் போய் உபாகமத்தை தியானித்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களையும் நிச்சயமாக அந்த பகுதி தொடும். ஏன்னா மோசேன்றவர் இன்னைக்கு மட்டும் மோசையோட கல்லறை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் நம்பர் 1 விக்கிரகமாக அதுவாக தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தலைவர் மோசே. 3 முக்கிய மதங்கள், கிறிஸ்தவம், இஸ்லாம் மற்றும் யூத மதம், மூவரும் பெரிய லீடராக பார்க்கக்கூடிய ஒரு நபர் மோசே. கர்த்தரால் இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை, பெரிய நற்சாட்சியை, அதாவது எவ்வளோ அழகாக சொல்கிறேன்னா, பூமியில் இப்படிப்பட்ட சாந்த குணமன் ஒருவன் கூட இல்லைன்ற லெவலுக்கு ஒரு நற்சாட்சியை சொன்ன அந்த மோசே என்னுடைய மரணமும் கர்த்தர் சொல்கிறது பார்த்துக்கோ, கடைசியாக பார்த்துக்கொன்றாரு. மலை மேலே ஏறி எல்லாத்தையும் பார்த்தாச்சா, ஏறி எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே நீ போக மாட்ட, இங்கேயும் உயிர் போய்டுன்றது எப்படி இருக்கும், அது எப்படி தாங்கிக்க முடியுன்றது தெரியல கர்த்தர். ஆனால் மோசே நான் திரும்ப சொன்னேன், அன்றைக்கி சொன்னதான் திரும்ப சொன்னேன், மோசே எங்கேயுமே முரண்டு பிடிக்கலை, எசேக்கியா மாதிரி அழுது ஒரு பக்கம் திரும்பி அழுவலை. கர்த்தர் கொடுத்த தண்டனையை என்ன செய்து கொண்டான், நீதிமானாக அவன் அப்படியே கீழ்ப்பணிந்து கொண்டான். சரி, கர்த்தர் போவானான்னு சொல்கிறாரு, அது நல்லது தான், நான் போகல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். மோசையும் சரி ஆரோனும் சரி கர்த்தர்கிட்ட சண்டை போடவே இல்லை. கர்த்தர்கிட்ட போய், கர்த்தாவே நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் நான் இவங்களுக்காக நின்னேன், என்ன போய் பேசணும்னா பேசியிருக்கலாம். ஆனால் மோசை பேசலை. அது எதை காமிக்குதுன்னா, சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தவறுகளுக்காக நம்மை தண்டிக்கும் போது அக்செப்ட் பண்ணி கொண்டால் அது நல்லது. நம்ம எதிர்த்து பேசலாம், எசேக்கியா மாதிரி ஆயிரும். அவன் அன்னைக்கே செத்து போயிருந்தா இந்த பாபிலோன் பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா? அவன் புரண்டு அழுது, அவனுக்கு கர்த்தர் வருஷங்களை கூட்டி கொடுத்து, அவனுக்கு பெருமை வந்து, பாபிலோனுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சு, அதனால் விளைவு என்ன வந்தது, உன் குமாரர்கள் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னோன்னே, என் வாழ்க்கையில் இல்லை என் குமாரல் வாழ்க்கை தான் நடக்குது அப்படின்ற லெவலுக்கு எசேக்கியா மாறி போனான். இல்லைனா எசேக்கியா ஒரு சிறந்த தலைவராக இருந்திருப்பான். இப்போ கர்த்தர் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது, நம்ம பிள்ளைகளுக்கும் நல்லது. சரி, ஸோ இது மோசேயினுடைய மரணம் இப்படி முடிகிறது. ஸோ இப்போ நம்ம வில் க்ளோஸ் இயர். நம்ம இதுக்கப்புறம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உபாகம புஸ்தகத்தில் இருக்கும் முக்கியமான கருப்பொருள்கள், சில முக்கியமான தீம்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அவுட்லைன். இப்போ ஓரளவுக்கு உபாகம புஸ்தகத்தில் என்ன இருக்குன்றது எல்லாருக்கும் மைண்டில் இருக்குல்ல. முதல் 4 அதிகாரம் ஓப்பனிங், கடைசி 31லேருந்து 34 க்ளோசிங். அதில்
5வது அதிகாரத்துலேருந்து 30வது அதிகாரம் முக்கியமான புக்கு. அதில் 5லேருந்து 11 2 விஷயத்தை பேசுது. ஒன்று 10 கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள், கடைசியில் வந்து அப்படி கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியுன்றதை பேசுது. 12லேருந்து 26 வந்து முக்கியமான கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சொல்லுது. வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், அவங்க சாப்பாடு எப்படி இருக்கணும், அவங்க ஹெல்த் எப்படி இருக்கணும், அவங்க உடை எப்படி இருக்கணும், அவங்க ராஜாக்கள் எப்படி இருக்கணும், எல்லாம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படிஞ்சு நடக்கலாம் என்னென்ன சாபங்கள். அதுக்கப்புறம் நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு கர்த்தர் கொடுக்குற அறிவுரை. இதற்கப்புறம் கடைசியாக வந்து மோசே க்ளோசிங் வேர்ட்ஸ் பேசுகிறாரு. அதில் 32வது அதிகாரத்தில் ஒரு பாடல் பாடுகிறார். அது கடந்த கால நினைவுகளும், நிகழ்காலத்தில் அன்னைக்கு நடந்த விஷயங்களையும், வருங்காலத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை குறித்தும் பாடல், ஒரு அருமையான பாடலை பாடுகிறார். அதுக்கப்புறம் 33வது அதிகாரத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு 34வது அதிகாரத்தில் அவர் மரித்து போகிறார். அவர் வந்து தேவனால் அடக்கம் பண்ணப்படுகிறார். எங்கே பண்ணப்பட்டார், எந்த டீட்டெயிலும் இல்லை, இன்று வரை இல்லை. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து உபாகம புஸ்தகத்தினுடைய அவுட்லைன். இந்த இமேஜை வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்சிடுறேன், உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்புறமா நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம லெட்ஸ் கோ ஃபார் த இது ஆஃப் கேளுங்க. அப்படியே 2 தடவை அமுத்திடுங்க அந்த பட்டனை. இன்னொரு தடவை. அவ்வளோதான். சொல்லுங்கள். மோசேயினுடைய அந்த உடம்பை வந்து தேவனே ஆக்கம் பண்ணுறாங்க நம்ம வாசிக்கிறோம் லாஸ்ட்டில். ஆனால் இதை பிசாசானவன் வந்து அதை கேட்குறதாவோ தேடுறதாவோ ஒரு வாசமாக அது யூதால வாசி. உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, மோசையை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அது இவர் மாதிரி, ஏனோக்க மாதிரி, எலியாவை மாதிரி எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்ட போது சரீரம் கீழே கிடக்கும்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தேவன் எடுத்துக்கொள்கிறார். அதில் மோசையை எடுத்துக்கொள்கிறார். மோசையை எடுத்துக்கொள்ளும் போது அந்த சரீரத்தை பிசாசு கேட்குறான். ஆமாம், பிசாசு கேட்டால் என்ன பண்ணுவான் நமக்கு தெரியும், அவன் எல்லா வேலையும் பண்ணுவான். அப்போ கர்த்தர் வந்து மிகாவேல் அனுப்பி, மிகாவேல் வந்து என்ன செய்கிறான்னா அந்த சரீரத்துக்காக வாக்குவாதம் பண்ணுறான் பிசாசுக்கிட்ட. கர்த்தர் உன்னை அடிப்பாருன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு தெரியாது இருக்கட்டும். ஏன்னா அதே யூதால இன்னொரு வசனம் இருக்குது, காணாதவைகளில் துணிவாய் நுழையக்கூடாதுன்னு. என்னது? காணாதவைகளில் துளைவாய் நுழையக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் அந்த இடத்துல நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிப்போம். ஆனால் அந்த பிக்சர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்றது முக்கியம். யூதா அதை எதற்காக சொல்கிறாருன்றது முக்கியம். என்னன்னா, இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இருக்குதுல்ல, இதெல்லாம் கர்த்தருடையது. அதில் விழுந்து போன தூதர்களும் வருவார்கள், பிசாசும் வருவான். சரிங்களா? இந்த பிசாசை எதிர்த்து நிற்க சொல்லி தான் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காரே தவிர, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் கர்த்தருடையதாக இருக்கிறதுனால அவைகளை அழிப்பதோ, அவங்கள போய் அடிக்கிறதோ, அவங்களோட சண்டை போடுவதோ நம்முடைய வேலை அல்ல. நாம் சண்டை போடுறது நம்ம சரீரத்தோடு தான் சண்டை போடணும். நம்முடைய யுத்தம் நம்முடைய மாம்சத்தோடு. நம்முடைய எதிராளி பிசாசு டைரெக்டாக நம்மக்கிட்ட மோதுறது இல்லை, இந்த மாம்சத்தை வச்சு தான் நம்ம மோதுகிறோம். அப்போ நாம் சண்டை போட வேண்டியது நம்ம மாம்சத்தோடு சண்டை போடணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவ்வளோதான் போட்டிருக்கு. பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நிற்க அல்ல. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டங்களில் பொல்லாத ஆவிகளின் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் எப்படி நடக்குது? இதில் தான் நடக்குது. அதனால தான் நம்ம இதை தான் ஒழிக்கணும்னு போட்டிருக்கு. எதை? மாம்ச சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது அறிந்திருக்கிறீர்களே. அப்போ மாம்ச சரீரத்தை ஒழிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். நம்ம பிசாசை அழிக்கிறது வாழ்க்கையோட நோக்கம் இல்லை. அதனால தான் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பிசாசை உன்னை நான் மிதிப்பேன், நான் உன்னை தேவனுடைய ஆவியினாலே கட்டுகிறேன், உன்னை நான் என்ன செய்கிறேன், உன்னை நொறுக்குகிறேன், உன்னை அக்கினியில் போட்டு சாம்பலாக்குகிறேன். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்க போறாரு. அதுக்கு அந்த சொல்றதுக்கு தான் யாக்கோபு சொல்றாரு, மிகாவேல என்னதான் பண்ணான்னா கடிந்து கொண்டானே தான். மிகாவேல் பெரிய தூதன், ஆனால் அவனை அழிக்கிறதுக்கு இறங்கலை. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு கடிந்து கொண்டான்னு போட்டுருக்கு. அந்த மாதிரி அதோட நம்ம நின்றுக்கிட்டா போதும். காணாதவைகளில் துணிவாய் நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால அதை தாண்டி நம்ம போக வேண்டாம். சரிங்களா? ஆமாம், த்ரூ ஃப்ளஷ். அதான் சொல்கிறேனே, நம்ம வந்து முக்கியமான எதிரியே நம்ம கூட இருக்கிறது தான். இதை விட்டுட்டு நம்ம போயிட்டு பெருசாக அவனை போட்டு அடித்து நொறுக்கி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இல்லையா? சரி, இப்போ நம்ம மெயின் தீம்ஸ் இன் டியூட்ரானமி, உபாகம புஸ்தகத்தில் இருக்கும் முக்கிய கருப்பொருள்கள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டியூட்ரானமி, அதாவது உபாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் மோசே ஏற்கனவே எழுதின வார்த்தைகளின் தொகுப்பாக தான் இருக்கிறது. ஏன்னா அது புதிய தலைமுறைக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அது ஆல்மோஸ்ட் நான் வந்து நிறைய அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம்.
இது ரொம்ப முக்கியமான பகுதி. அது என்னன்னா, இஸ்ரவேலினுடைய கீழ்ப்படிதல் தான், அதாவது கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்திற்கு இஸ்ரவேலினுடைய கீழ்ப்படிதல் தான் இஸ்ரவேலர் இந்த உலகத்திற்கு ஆசாரிய ராஜ்யமாக இருப்பதற்கான வழி. இதைத்தான் நம்ம சின்னதாக பார்த்தோம். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிதல் தான் அவங்க ஆசீர்வாதமாக இருக்க வழி. ஏன்னா யாத்ராகமத்தில் கர்த்தர் அவர்களை எப்படி அழைச்சாரு? யாத்ராகமம் புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. யாத்ராகமம் 19:5-6. இதுதான் கர்த்தர் வந்து அவங்களுக்கு கொடுத்த நோக்கம், பர்பஸ். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடைய சொத்து. ஆசாரியர்கள், ராஜாக்கள், பரிசுத்த ஜாதி அப்படின்றத நம்ம வந்து தேசம்னு எழுதிக்கலாம். ஏன்னா அதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஜாதி அப்படின்றது பிராமணர்கள் நம்முடைய வேதாமத்தை மொழிபெயர்க்க உதவியதுனால அவங்க அந்த வார்த்தையை போட்டுட்டாங்க. நேஷன் இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்குது? நேஷன். இப்பொழுது வரக்கூடிய நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸில் அந்த சமஸ்கிருத வார்த்தையை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக தேசம்ன்ற வார்த்தையை போடுறாங்க. பரிசுத்த தேசம். நம்ம ஏதோ ஒரு தேசத்துக்குள்ளே நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஜாதி கிடையாது. இவர்கள் தான் ஒரு தேசம். தேசம்ன்றது பெருசு, ஜாதின்றது. அதனால் நம்ம ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போட்டி பாடுங்கள் 117ஆம் சங்கீதத்தில் ஜாதிகள்ன்றது தேசங்களை குறிக்கிறது. உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தேசங்களையும் அழைக்கிறார் கர்த்தரை துதிக்க சொல்லி. ஸோ அப்படி நம்ம வேதாமத்தை படிக்கணும். நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு இந்த 4 இருப்பீங்க. ஒன்று, யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து, சம்பத்து. இதை வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? சம்பத்து, சம்பத்துனானது சொத்து, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய நான் உங்களுக்கு உரிமையாளன், நீங்கள் என்னுடையவர்கள், என் சொந்த ஜனம். புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குல்ல, என் சொந்த ஜனமாக இருப்பீர்கள்ன்ற அந்த சொந்த ஜனம் தான் என்னது? சொத்து, ப்ராப்பர்ட்டி. 2வது, நீங்கள் ஆசாரியர் ராஜ்யமாக இருப்பீர்கள். அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆசாரியர்கள், இன்னொன்று ராஜாக்கள். ஆசாரியர்களாக இவங்க என்ன செய்யணும்னா, ஒட்டுமொத்த தேசங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன செய்யணும்? இடைப்படக்கூடியவங்களாக இருக்கணும், மத்தியஸ்தர்களாக இருக்கணும். இப்படி இருப்பதன் மூலம் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இந்த தேசங்களுக்கு என்னவா இருப்பாங்க? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதைத்தான் கர்த்தர் வந்து எதிர்பார்க்குறாங்க. 3வது, அவங்க ராஜ்யமாக இருக்க வேண்டும். அப்படின்னா அவங்க ராஜாக்களாகவும் என்ன செய்யறாங்க? இருக்கிறார்கள். அவர்கள் ராஜ்யமாகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா இங்க ஒரு அரசு இருக்கிறது. இது அரசு, கவர்மெண்ட். தேவன் ஆளுகை செய்தால் எப்படி இருக்கும்? தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா. ஆனா ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேவன் ராஜாவா இருந்து, இவர்கள் எல்லாரும் அவருக்கு ராஜாதி ராஜாவாக தேவன் இருந்து, இவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ராஜாக்களாக இருந்து இந்த பூமியை ஆளுகிறவர்களாக, மேனேஜ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை காட்ட விரும்பினார். யாரை வச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு காட்ட விரும்பினார். அதுதான் இங்க சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள். 4வது சொல்றாரு, இப்படியாக நீங்க யாராக இருப்பீர்கள்? பரிசுத்த தேசமாக. அப்படின்னா மற்ற 70 ஜாதிகள், அதாவது 70 தேசங்கள், இவைகள் எல்லாரிலும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களா என்ன செய்வீங்க? இருப்பீங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? செப்பரேட். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்ட, செப்பரேட்டட்னு அர்த்தம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், புனிதமாக்கப்பட்டவர்கள் ஆக நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் நோக்கம். இதானது நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். எப்போ நிறைவேற்ற முடியும்? அவர் சொல்றாரு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் இந்த உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள். ஆனால்
நீங்கள் எனக்கு இப்படி இருப்பீர்கள். அப்போ இங்க வந்து இஃப் அப்படின்னு சொல்றாரு. இஃப் இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? அது ஒரு கண்டிஷனல் கிளாஸ். அந்த கிளாஸின் படி செஞ்சா இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்க இருப்பீங்க. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கு பேர் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா முதல்ல நான் கர்த்தருக்கு உரியவனா இருக்கணும், ரெண்டாவது நான் ஆசாரியனாக இருக்கணும், அதாவது கர்த்தருக்கும் மற்ற ஜனங்களுக்கும் நடுவே பணியாற்றுகிறவனாக இருக்க வேண்டும், மூன்றாவது நான் ராஜாவாக கர்த்தருடைய சாயலாக, கர்த்தர் என்ன சொல்றாரோ, ஆதாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அந்த ராஜா, சரிங்களா? நான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் செயல்படுத்தப்படுவதற்கு காரணமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நாலாவது, இப்படி நான் மற்ற எல்லாரை விட பிரித்தெடுக்கப்பட்ட தேசமாக நான் என்ன செய்யணும்? இருக்கணும்ன்றது தான் கர்த்தர் வந்து விருப்பப்பட்டது. கர்த்தர் இந்த பர்பஸ்க்காக தான் அவங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வராரு. இதை சொல்லிடுறார். 10 கட்டளை 20ஆம் அதிகாரத்தில் தான் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறாரு 19ஆம் அதிகாரத்தில். சரியா? அப்போ இதை சொல்லிடுறாரு. அதில் இஃப் சொல்கிறார், உள்ளபடி கேளுங்க, என்ன எழுதியிருக்கோ அதன்படி கேட்டு உடன்படிக்கையை கை கொள்ளுங்க. ரெண்டே விஷயம். இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு இதுவாக இருப்பீர்கள் சொல்லிடுறாரா? இப்போ உபாகமத்துக்கு வரும். இப்போ உபாகமத்தில் என்ன செய்கிறாருன்னா இதை ஞாபகப்படுத்துறாரு. 4ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசிங்க. முதல் 9 வசனங்கள். First 9 verses of chapter 4. இஸ்ரவேலே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதுதான் எங்க சொன்னாரு? உள்ளபடி கேட்டு அப்படின்னு அர்த்தம். எது எக்ஸஸா பண்ண வேணாம், என்ன இருக்கோ குறைக்கவும் வேணாம் கூட்டவும் வேணாம். சிம்பிள் ஜாப். அந்த பாகால் பெயர் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும். ஒன்னா பாருங்க. இப்ப அவரு 4 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு ஞானம். எது ஞானம்? இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தைகள். அதை தான் நம்ம கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், பிரமாணங்கள் 4ஆ பிரிக்கிறோம். ஒட்டுமொத்தமா சொல்லலாம் கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தைகள். அவைகள் தான் என்னது? இப்போ உங்களுக்கு ஞானமும், அப்புறம் விவேகம். விவேகம். அப்புறம் இது வந்து இங்கிலீஷ் பைபிள்ல 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல இருக்குது. தமிழ்ல எங்க இருக்குது? ஞானம் விவேகம்ன்ற வார்த்தை எங்க இருக்குது? இல்ல இங்கிலீஷ் பைபிள்ல 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல இருக்கு. தமிழ் பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க வாசிக்கும் போது ஓகே. ஏன் தான் நான் இங்கிலீஷ் பைபிளை வச்சு டீச் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்ல சில வசனங்கள் மேல கீழே வரும். ஆமா, 4:6 தான் இருக்குல்ல. ஏன்னா நான் ரெஃபரன்ஸ் எழுதுறதுக்காக கேட்கிறேன். அடுத்து வாசிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சொந்த ஜனம் இவ்வளவு சமீபமா வேற யாராவது இருக்காங்களா? நம்ம மட்டும் தான் இருக்கிறோம்னு சொல்லி மோசே வந்து பேசுறாரு. அடுத்து இந்த லா ரெப்ரசன்ட் வாட்? நீதி உள்ளது. இது 4:6. இப்ப 4:8 என்ன சொல்றாரு? இந்த வார்த்தைகள் ஞானமாகவும் விவேகமாகவும் இருக்கும். இந்த வார்த்தைகள் இப்ப எப்படிப்பட்டதா இருக்குது? நீதி உள்ளதா இருக்கிறது. அதான் நீதி. அடுத்து ரெண்டாவது ஒண்ணு சொல்றாரு, நியாயம். ரைட்? வாசிங்க.
ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து 6 வரைக்கும் எது 9 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? ஆ என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொன்னார்கள். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்க. இதெல்லாம் உங்க இருதயத்தை விட்டு நீங்க கூடாது. ஜாக்கிரதையா இருக்கும், அதை காத்துக்கொள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல. கீப் இட். சரி, இப்போ 4 இருந்து 9 வரைக்கும் வாசிச்சோம்ல. இதுல 4 இருந்து 6 வரைக்கும் நம்ம வாசிச்ச அந்த பகுதிகளில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்களேன். மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்றாரா இல்லையா? மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக, ஜனங்களின் கண்களுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்றது மற்ற ஜனங்களை சுத்தி பேசுறாரு. இப்ப இவங்க ஒரு ஜனக்கூட்டமா இருக்கிறாங்க, மற்ற ஜனங்கள் இவர்களை சுற்றி வாழ போறாங்க. அவங்க கண்களுக்கு முன்பதாக நீ இப்படி நடக்கணும். இதுக்கு பேர் தான் மற்ற தேசத்தாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்போ நாம இந்திய தேசத்துல இருக்கிறோம். இந்த இந்திய தேசத்துல இந்த தேசத்தை உருவாக்க பாடுபட்ட தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இருந்து மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இப்பொழுது மறுபடியும் இந்த தேசம் இருட்டுக்கு நேராக என்ன செய்து கொண்டிருக்கிறது? போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம், கண் கூட பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடி வாழ்ந்து காட்டுவதன் மூலம் இந்த தேசத்தில் மறுபடியும் ஒளியை நம்ம என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். இந்த தேசத்துக்கு பிரகாசத்தை கொண்டு வர முடியும், ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அதாவது நம்ம மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்களோ நாம கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு அதே போல என்ன செய்கிறோம்? வாழ்கிறவர்களா இருந்தால் நம்மால இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள். இதை நாம நன்றாக என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இங்க கர்த்தர் அதை தான் சொல்றார். இதை சொல்லும் போது 4 விஷயத்தை, இந்த 4 ஒக்காபுலரி ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 4 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 வார்த்தைகளை மட்டும் வச்சு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் நீதிமொழிகள். இந்த 4 வார்த்தை அதில் திரும்ப திரும்ப வரும். ஞானம், விவேகம், நீதி, நியாயம் திரும்ப திரும்ப வரும். அது நீதிமொழிகள் புஸ்தகம் 5 பாகங்களாக பிரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒரு விதத்தில் நியாயப்பிரமாணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக என்ன செய்கிறது? இருக்கிறதாகவும் காணப்படுகிறது. அதை நம்ம நீதிமொழிகள் புஸ்தகம் படிக்க போகும்போது அதை பற்றி நம்ம சுருக்கமாக படிக்கலாம். பட் என்ன சொல்ல வரேன்னா, நீதிமொழிகள் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணுறது எப்படி? எவ்ரிடே லைஃப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே அப்ளிகேஷன் மோடு, அனுதின வாழ்க்கையில் அப்ளிகேஷன் சொல்லுவோம்ல. சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ கான்ஸ்டியூஷனில் வந்து ஐபிசி இப்போ மாற்றிட்டாங்க, வேறு ஏதோ பிஎன்சியை சம்திங் போட்டாங்க, பாரதிய நியாய் சம்திங் மாற்றிட்டாங்க, இந்தியன் பீனல் கோடை வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. அந்த சட்டத்திட்டங்களை இருக்குது, அதை ப்ராக்டிக்கலில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான விஷயங்கள் தான் நீதிமொழிகள். அதே மாதிரி கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த நீதிமொழிகள் படிக்கும்போது போவோம். ஆனால் இந்த 4 முக்கியமான வார்த்தைகளுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் அப்படின்னா அதற்கு எபிரேய மொழியில் கோக்மா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோக்மா கோக்மா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு ஞானம்னா என்னது? அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு என்பது ஒரு விஷயத்தை அறிவது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு அது தெரியல, இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் புதிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள், நான் அறிந்து கொள்கிறேன், இதற்கு பேர் அறிவு. ஞானம்னா என்னது? கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி ஞானத்தின் ஒரு பகுதி. ஸ்கில் அது ஞானத்தின் ஒரு பகுதி. அதான் இல்லை, நான் ஞானம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்குறேன். ஞானத்தின் ஆரம்பம்னு இருக்குல்ல, அப்போ ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அது ஆரம்பம் என்னன்னு தெரியும். இல்லை இப்போ சிம்பிளாக புரியுற மாதிரி அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில உள்ளே போகிறது அப்புறம் போய்க்கல, நான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன்.
கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். நமக்கு தெரியும் காத்து நடக்கிறதுனா என்னது, காத்து அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டால் காக்குறதுக்கு பேர் என்னது, 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுறது, பத்திரமா வைக்கிறது. 2 ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது, கவனமாக வச்சுக்கிறது. இப்போ காத்து நடவுங்கள்னா என்ன அர்த்தம், பத்திரமா வச்சு நடவுங்க, ஜாக்கிரதையாக வச்சு நடங்க, கவனமாக நடங்க, எல்லாமே வந்துடும்ல அதில். அந்த மாதிரி ஞானம் அப்படின்ற வார்த்தையினுடைய எபிரேய மொழி கோக்மா. கோக்மாவில் வந்து 3 ரொம்ப முக்கியமாக 3 விஷயம். பட் நான் சிம்பிளாக நம்ம புரியுற மாதிரி சொல்கிறேன். ஞானம்னா என்னென்னா, பைபிளில் ஞானம்னா என்னென்னா, இட் இஸ் அபவுட் அப்ளைடு நாலேஜ். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது கர்த்தருடைய வார்த்தைகள். அது எனக்கு தெரியாது, இப்போ நான் அறிந்து கொள்கிறேன். அறிவை பெற்றுக்கொள்கிறேன்ல, இந்த பெற்றுக்கொள்ளும் அறிவை நான் என்னுடைய அனுதின வாழ்க்கையில் எப்படி கை கொள்ளுகிறேனோ அந்த திறனுக்கு பேர், அந்த ஸ்கில்லுக்கு பேர் தான் ஞானம். புரிஞ்சுதுங்களா? அறிவை பயன்படுத்துவதற்குரிய சக்தி, அதுக்கு பேர் தான் என்னது, ஞானம். இப்போ ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஒரு டீச்சர் வந்து மேத்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸ்கூலில். என் பையன் வயசு பசங்களுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 5 + 2 = 10 அப்படின்னு எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 5 5 10ன்னு எடுத்துடுறாங்க. சாயந்தரம் இதை அவன் அறிந்து கொள்கிறான். அது எப்படியெல்லாம் கற்றுக்கொள்கிறான்னா 5 கோடு போட்டு அதோடு சேர்த்து இன்னொரு 5 கோடு போட்டு மொத்தமாக எண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்த்தீங்களா 10. அப்போ 5 5 சேர்ந்தா என்ன வருது, 10 வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. மறுநாள் என்ன டீச் பண்ணுறாங்கன்னா 5லேருந்து 2 கோடை அடிச்சிருங்க, எத்தனை இருக்கு, 8. 5லேருந்து 2 கோடை அடிச்சிருங்க, எத்தனை இருக்கு, 3 இருக்கு. அடுத்து கீழே ஒரு 5 போட்டிருக்கீங்கல்ல, அதுலேருந்து ஒரு 2 அடிச்சிருங்க, 3 அடிச்சிருங்க. இப்போ மீதி எவ்வளோ இருக்கு, 2. இப்போ இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் கூட்டுங்க, எவ்வளோ வருது, 5 வருது. பார்த்தீங்களா, இப்படி தான் கழிக்கணும், இப்படி தான் கூட்டணும் சொல்லி கொடுத்துட்றாங்க. இது வந்து அறிவு. இது என்னது, அறிவு. இவன் அதை புரிந்து கொள்கிறான். இதற்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது உணர்வு. பைபிளில் உணர்தல், உணர்ந்து அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புரிந்து கொள்கிறான், புரிந்து கொண்டான். அறிந்து கொண்டான், அறிந்து கொண்டது அறிவாக வந்துச்சு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், நிறைய மேத்ஸ் சம்முகமெல்லாம் போட்டு புரிந்து கொள்கிறான். அவனுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றிய ஞானம் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அறிந்து கொள்வது மட்டும் இல்லை, அதன் கருத்தையும் அவன் என்ன செய்து கொண்டான், புரிந்து கொண்டான். இது ஞானம் வந்துருச்சு. இப்போ அவன் ஞானம் உள்ளவனா இருக்கானா இல்லைன்னு எப்படி தெரியும்னா, சாயந்தரம் அம்மா 10 ரூபா கையில் கொடுத்து என்ன செய்கிறாங்க, கடைக்கு அனுப்புகிறாங்க. இப்போ கடையில் ஒரு பொருளை வாங்குறான். அந்த பொருளை வாங்கும்போது அவனுக்கு என்ன செய்கிறாங்கன்னா 5 ரூபாய்க்கு, அது 7 ரூபாய்க்கான பொருளை வாங்கிடுறான். இப்போ கடைக்காரர் என்ன பண்ணுவார், மிச்சம் 3 ரூபா கொடுக்கணும். இவர் கடைக்காரர் 2 ரூபா கொடுத்துட்றாரு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்போனா என்ன இல்லை, இவன்கிட்ட ஞானம் இல்லாமல் போச்சு. அறிந்து கொண்டானா அறிந்து கொண்டான், புத்தியில் உணர்ந்து கொண்டானா உணர்ந்து கொண்டான். ஆனால் செயல்முறையில் அவனுக்கு கரெக்டாக அதை செயல்படுத்த தெரியல. அதனால் அவன்கிட்ட என்ன இல்லை, ஞானம் இல்லை. இப்போ புரிஞ்சுச்சுன்னா ஞானம்னா என்னன்னு, அபியாசப்படுத்துவதற்கான திறன், த ஸ்கில். அப்போ கோக்மா அப்படின்னா என்னதுன்னா அப்ளைடு நாலேஜ். இதைத்தான் இங்கிலீஷில் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கில், திறன். சைக்கிள் எப்படி ஓட்டணும் அப்படின்னு கேட்டால் எப்படி சைக்கிள் எப்படி ஓட்டணும், ஒரு நடைமுறை. இப்போ சைக்கிள் ஓட்ட வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்லுவீங்க, சைக்கிளை ஸ்டாண்டர்ட் முதல் எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க, பெடல் மிதிக்க வேண்டும். இது அப்புறம் ஹேண்ட்பேரை பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்கணும் இதெல்லாம் சொல்லுங்க. எப்படி ஓட்ட வேண்டும், ஓட்டுவதற்கான விதிமுறை தான். எப்படிலாம் ஓட்டலான்றது விதிமுறை வேணாம். ஓட்டுவதற்கு என்ன பண்ணணும், நேராக பிடிக்கணும். கையை வந்து ரொம்ப இதுவாக ஸ்டிஃபாக வைக்கக்கூடாது, ரிலாக்ஸாக வைத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம லெஃப்ட் ரைட் எல்லாம் என்ன செய்ய முடியும், திருப்ப முடியும். இந்த பக்கமும் சாய்ந்து விடாமல் அந்த பக்கம் சாய்ந்து விடாமல் பேலன்ஸ் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் சொல்லுவீங்க. இது வந்து அறிவு. எனக்கு தெரியும், கற்றுக்கிட்டேன், சூப்பராக எழுதிட்டேன், 5 மார்க்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். சைக்கிள் ஏறி உட்கார ஓட்ட முடியுமா என்னால்? இப்போ ஸ்கில் எனக்கு எப்போ டெவலப் ஆகுது, அந்த ஞானம் எப்போ எனக்கு டெவலப் ஆகுதுன்னா, அதை ஓட்ட 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 அப்ளைடு நாலேஜ், அறிந்து கொண்ட அறிவை நான் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன், அப்ளை பண்ணுகிறேன். இதனால் எனக்குள்ள ஒரு ஸ்கில் உருவாகுது. இந்த ஸ்கில்லுக்கு பேர் தான் என்னது,
ஹோக்மா. இதைத்தான் பைபிளில் என்னன்னு சொல்லுது? ஞானம்னு சொல்லுது. இப்போ பைபிளில் ஞானம்னா என்னன்னா நம்ம நினைக்கிற ஞானம் கிடையாது. இமயமலையில் போய் அவ்விதமாக தட்சிணாமூர்த்தியின் கீழே உன்னுடைய பெருமையை அடக்கி வைத்து இந்த முத்திரையை வைத்து இப்படியே உட்கார்ந்து மூச்சை மெதுவாக இழுத்தால் வாழ்க்கையில் எல்லாம் மாயை என்று விளங்கும், இதுவே ஞானம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஞானம்லாம் இங்கே சொல்லலை. பைபிள் ரொம்ப தெளிவாக ப்ராக்டிக்கலாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் இப்படிலாம் நீ வாழ்ந்தால் ஆசீர்வாதமாக நீ மற்றவங்களுக்கு இருக்கலான்னு சொல்லுதுப்பா. ரைட்டு, இதை நான் கேட்டுட்டேன், புரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா ஆல்ரெடி என் ஆதி தகப்பன் தாய்கள் இந்த மாதிரி பண்ணாமல் போயிட்டாங்க. எங்களுடைய சொந்த தகப்பன் தாய் 40 வருஷம் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போது நானும் பிழைச்சிருக்கணும்னா அவங்க பண்ணதை நான் பண்ணக்கூடாது, இது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு பேர், அதுக்கான ஸ்கில்லுக்கு பேர் தான் என்னது? அப்போ இந்த வார்த்தைகள் தான் உனக்கு ஞானமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தைகள் உனக்கு ஸ்கில்லாக மாறணும். இந்த வார்த்தைகள் என்னவா மாறணும்? இப்போ புரியுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யலைன்னா அது ஏன் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதுன்னு யாக்கோபு சொல்கிறாருன்னு. ஒருவன் திருவசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவனாய் இருக்க வேண்டும், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. அப்போ நம்ம திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னா நம்ம ஏன் ஏமாந்து போகிறோம் அப்படின்னா, கேட்குறோம், இன்ஃபர்மேஷன் தெரியுது, நல்ல அறிவு இருக்குது, எல்லாம் சூப்பர், ஆனால் அப்ளிகேஷனில் கோட்டை விடுறோம். அதுதான் ஞானம், அதுதான் ஞானம். ரெண்டாவது சொல்கிறாரு விவேகம். விவேகம்னா என்ன தெரியுமா? எபிரேய மொழியில் அதுக்கு டெபூனா அப்படின்ற வார்த்தை இருக்குது. என்னது? டெபூனா. டெபூனா டெபூனானா என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னதுன்னா மென்டல் கிராஸ்பிங். கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அதை உள்ளபடி அப்படியே உறிந்து கொள்வது. என்னது? உறிந்து கொள்வது. பஞ்சு இருக்குதுல்ல, ஸ்பாஞ்சை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அது நீங்கள் புளிய என்ன தான் வரும்? அதிலிருந்து தண்ணி தான் வரும். அதே மாதிரி நாம் விவேகம்னா என்னன்னா, இந்த வார்த்தைகள் நமக்கு வேற ஒரு விஷயத்தை உருவாக்கும். என்ன உருவாக்குனா, இந்த வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க இந்த வார்த்தைகள் அப்படியே நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய நான் பஞ்சு மாதிரி, இந்த வார்த்தைகள் தண்ணி மாதிரி. அதுதான் தாவீது சொல்றார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். விவேகம் உள்ளவன் கர்த்தருடைய வசனங்களை தியானித்து வைத்துக் கொள்வான். எப்போ உதவும் தெரியுமா? அது சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்யும்? புழிஞ்சா வரும். அதுதான் விவேகம். அப்போ விவேகி அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம்ல, விவேகின்றவன் யாருன்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்குது இல்லை, அப்ளைடு நாலேஜ், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை பயன்படுத்துவதுக்கு இருக்கிறான் இல்லையா, அந்த வார்த்தைகளை வாசிச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதை அப்படியே உள்வாங்கி வச்சுக்கணும். தீங்கு நாளில் உதவும். அது தீங்கு நாளில் உதவும். சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஐயாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பாட்டுனா, ஒட்டகச்சிவிங்கி யானைக்குட்டி பானை வயிறு எதுக்கு அப்படின்னு கேட்கணும். அப்போ யானை சொல்லும், வசனம் பஞ்சம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அதுக்கு அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? அது சின்ன வயசில் சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ யானையை பார்க்கும்போது ஞாபகம் வரும்ப்பா, அவ்வளோ வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? படித்து வச்சுக்கணும். விவேகம் உள்ளவன் சேர்த்து வைத்துக் கொள்வான். ஸோ காம்ப்ரிஹென்ஷன். டெபுனா என்னது? காம்ப்ரிஹென்ஷன், உறிந்து எடுத்துக்கொள்வது. இன்சைட் ஃப்ரம் த வேர்ட். வசனத்திலிருந்து என்ன செய்யணும்? அதனால தான் நீங்கள் பாருங்கள், வசனத்தோட நேரம் செலவிடுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் உடைய அவங்க பிரச்சனைகளை அணுகுகிற விதமும், வசனத்தை வாசிக்கிறவர்களால் மட்டும் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை அணுகுகிற விதத்தையும் வித்தியாசப்படுத்தி நம்மளால் பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ இதை சொல்கிறார். இதெல்லாம் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறார். 8வது வசனத்தை சொல்கிறாரு, இந்த லாஸ், கர்த்தர் கொடுக்குற லாஸ் நீதியும் நியாயமுமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? மற்ற தேசங்களில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நீதியானவைகளும் அல்ல, நியாயமானவைகளும் அல்ல. இப்போ நீதி அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய மொழி செடேக், மெல்கி சேதேக், மலக் செதேக் அப்படின்ற 2 வார்த்தையை சேர்ந்தா மலக்கி செதேக், மெல்கி செதேக்.
செதேக்னா நீதி, மலக்னா ராஜா, மெல்கி செதேக்னா நீதியின் ராஜா. வேற எங்கே செதேக் வருது? அடோனி செதேக் படிச்சிருக்கீங்களா? யோசுவா புஸ்தகத்தில் வருவார் அதோனி செதேக். வேற எங்கேயாவது செதேக் படிச்சிருக்கீங்களா? செதேக்கியா, செதேக்கியா, செதேக். யாஹ்னா கர்த்தர், செதேக்கியா கர்த்தர் நீதி உள்ளவர். சரிங்களா? இப்ரேம் மொழி ஈஸி தான், இப்படி படித்தா. செதேக்கியா, செதேக்குன்ற வார்த்தை வந்து நீதி. செதேக்னா என்னது? செதேக்னா அங்கீகரிக்கப்படும், தேவன் அங்கீகரிக்கப்படும்படியான விஷயங்கள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம்? நீதிமான் ஆக்கப்படுதல் என்னது? தேவன் என்னை தன்னுடையவராக ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரிக்கிறது. அப்போ தேவன் அங்கீகரிக்கும் விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லலாம்? செதேக்குன்னு சொல்லலாம், நீதின்னு சொல்லலாம். எதெல்லாம் தேவன் புறக்கணை இருக்கிறோ அதெல்லாம் என்னது? அநீதி, அநீதி. அப்போது இது வந்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விஷயங்கள். எதை இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ரைட் அப்படின்னு போட்டிருக்கோம். ரைட், ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது பக்கம் இல்லை. ரைட் அப்படின்னா உரிமை இல்லை, அதுக்கு வேற மீனிங் இருக்குது. ரைட் அப்படின்னா கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக இது சரி, அதை தான் நீதின்னு சொல்கிறோம். சரியானதை செய்தல் நீதிமான், சரியானதை செய்வான். நாம் சரியானதை செஞ்ச நீதிமான் ஆனோமா? இல்லை. ஒருவர் சரியானதை செய்தார், அவரை விசுவாசித்ததினால் நீதிமான் ஆயிட்டோம். அதனால நாம் சரியானதை செய்யணும். நாம் சரியானதை செய்கிறதுனால நீதிமான்கள் அல்ல, நீதிமான்களாக இருக்கிறதுனால சரியானதை செய்யணும். அதுதான் நம்முடைய சைடில் கர்த்தர் சொல்லி கொடுக்குற விஷயம். ஸோ இப்போது நீதின்றது செதேக். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் ரைட், என்னுடைய பார்வையில் இது சரியானது. அப்படின்னா இந்த கட்டளைகளுக்கு ஒப்பாக வேற எந்த தேசத்திற்கும் கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. சீரியர்களுக்கு ஹம்முராபிஸ் கோடு இருந்துச்சு, சரிங்களா? மெசொபொத்தேமியா நாட்டுக்காரர்களுக்கு அவர்களுக்குரிய சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. அந்த நாட்களில் சுற்றி வாழ்கிற எகிப்தியர்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு, கானானியருக்கு சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. இந்த எல்லா சட்டத்திட்டங்களும் அநீதி உள்ளவைகள். சரிங்களா? எல்லா சட்டத்திட்டங்களும் அநீதி உள்ளவைகள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு இது நீதியானதாகவும் நியாயமானதாகவும். நாலாவது சொல்றாரு மிஸ்பாத். இந்த எபிரேய வார்த்தைகளுடைய மீனிங்கை போட்டு தான் நான் அதுக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவர் எபிரேயர்களுக்கு எபிரேய மொழியில பேசுகிறார். அதனால நமக்கு புரிஞ்ச நம்முடைய தமிழ்ல இருக்கிற அர்த்தங்களுக்கு போயிடக்கூடாது. அவருக்கு பைபிளில் அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தமோ அது போகணுன்றதுக்காக இதை நான் எழுதி போடுறேன். நாலாவது மிஸ்பாத். மிஸ்பாத்னா என்ன அப்படின்னா, இந்த செதேக் இருக்குல்ல, இந்த செதேக் இருக்குல்ல, அதாவது ரைட்டான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த ரைட்டான விஷயங்களை செய்வது, இதை செய்வது, இதுக்கு பேர் தான் என்னது? அதாவது புட்டிங் ரைச்சியஸ்னஸ் இன்டு ஆக்ஷன் இஸ் நியாயம். நீதின்றது லா, இதுதான் ரைட். கர்த்தர் இது சரி என்று சொல்லுகிறார், அது நீதி. கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற விஷயங்கள், அதை செய்வதுக்கு பேர் நியாயம். நியாயமானதை செய்கிறதுனா பிராக்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல, இல்லைனா பிராக்டிஸ் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். நியாயமானதை செய்து. அப்போ நியாயமானதுன்னா என்னது? தேவனுடைய நீதியின்படி செய்வதுக்கு பேர் நியாயமானது. அதாவது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது என்னது? நியாயம். கீழ்ப்படிதல் என்பது நீதி. அதனை பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள செய்யும் பொழுது அது நியாயமாது. கர்த்தருக்குள்ள செய்யாம நீ இருந்தனா அது என்ன? இல்லை, அநியாயம். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறான். சிகரெட் வாங்கிட்டு வர சொல்றாரு அவங்க அப்பா, இவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு அடிக்கிறாரு, இவன் போகாமல் உட்காந்தான்னா அது அநியாயம். கர்த்தருக்குள் கீழ்ப்படி, கிளாஸ் வெஸ்டர், கர்த்தருக்குள். அப்போ நியாயம் என்பது என்னது? அப்போ என்ன ஆயிடுது தெரியுமா? இப்போ சிம்பிளாக சொல்ல போனா, இந்த விஷயங்கள் எல்லாம் பிராக்டிக்கலாக கொண்டு வர்றார் கர்த்தர். கேட்குறதோட நிற்காதீங்கப்பா, கேட்குறத அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற நிலைமையில் ஞானத்தை வளர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதை உரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் சொல்கிறார், பிள்ளைகளுக்கு சொல்லு, படுக்கும்போது சொல்லு, நடக்கும்போது சொல்லு, தூங்கும்போது சொல்லு, எந்திக்கும் போது சொல்லு, வாசலில் எழுதி வை, கையில் எழுதி வச்சுக்கோ, நெத்தியில் எழுதி வச்சுக்கோ, அங்கங்கே வீட்டில் எழுதி வச்சுக்கோ. அப்படின்னு அர்த்தம். ஞாபகப்படுத்திக்கொள். பார்க்க 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 அதை அப்படியே மனசுக்குள்ள என்ன செஞ்சுக்கோ. இதெல்லாம் வேஸ் ஆஃப் மெமரைசிங். வசனங்களை மனப்பாடம் செய்வதற்கான வழிமுறைகளை கர்த்தர் அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். கையில் எழுதி வச்சுக்க, இங்கே எழுதி வச்சுக்க, கண்ணுக்கு நடுவில் ஞாபகக்குரிய பார்க்குற இடங்கள்லாம் வை, வாசல் நிலக்காலில் எழுதி வை, வீட்டில் அங்கங்கே வசனத்தை தொங்க விடு, படுக்கும்போது பேசு, நிற்கும்போது பேசு, நடக்கும்போது பேசு, தூங்கும்போது பேசு, எல்லா நேரங்களும் என்ன செய், இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் ஹவ் யூ மெமரைஸ், காம்ப்ரிஹெண்ட், டெபுனா, காம்ப்ரிஹெண்ட், உரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எங்கள் சபையில் செய்தி கொடுப்போம், நேற்று கூட சொன்னேன், இதை பேச்சு பொருளாக மாற்றுங்க உங்கள் வீட்டில்.
இதை பற்றி உங்கள் வீட்டில் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி செய்தி கொடுத்தோமோ அந்த செய்தியை வீட்டில் போய் என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதை பிள்ளைகள் இடத்துல பேசுங்க, சாயந்தரம் வரைக்கும் அதை பற்றி பேசுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன இருக்கும் ஞாபகம், நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் பிள்ளைகள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. பிள்ளைகள் விளாண்டுட்டு இருந்திருக்கலாம், பிள்ளைகள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறாருன்ற மைண்ட் செட்டில் பாதி விஷயங்களை கவனிக்காமல் போயிருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் போய் அதை பேசி 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 அவங்க மனசை விட்டு அது போகாத மாதிரி அதை மாற்றிடணும். அப்போ மனசுக்குள்ளே அதெல்லாம் உரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அது அவன் தான் விவேகம் உள்ளவன். இப்போ அவன் என்ன செய்யணும்னா, இதில் காரணம் என்னன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீதி உள்ளதாக இருக்கிறது, அது நியாயமாயும் இருக்கிறது. ஸோ whenever you practice all these things, you remember that it is righteousness and it is justice. நீ கர்த்தருடைய நியாயங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளும்போது, கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நீ நீதிமானாகவும் நீ நியாயத்தையும் செய்யக்கூடியவனாய் மாறுகிறாய். இப்போ இதை செய்வதன் மூலம், இப்படி வாழ்வதன் மூலம் நீ என்ன வாழ்கிற அப்படின்னா, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக இதை நீ செய்வதன் மூலம், அதான் இந்த இப்படி இருந்த அப்படின்னா என்ன ஆயிடுவ அப்படின்னு சொன்னா, நீ இதுவாயிடுவ. இதுதான் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நீ இப்படிப்பட்டவனா வாழ்வ. நீ தான் ஆசாரியனா இருப்ப, நீ இப்போ ராஜாவா இருப்ப, நீ நான் விருப்பப்படும்படி செய்யக்கூடியவனா இருப்ப, நான் உன்னை அழைச்ச பர்பஸ் நிறைவேறும். ஸோ இது முக்கியமான ஒரு கருப்பொருள். என்னது, ஏன் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அதுக்கு இதுதான் ஆன்சர். இவ்வளோ நேரம் நம்ம படித்தது தான் அதற்குரிய ஆன்சர். யாராவது எதாவது எழுதணும்னா எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த கருப்பொருளுக்கு நேராக போக போகிறோம். ஓகே, அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம். ஆமாம், ஒன்று என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்படுவதெல்லாம் மோசையினுடைய கடைசி வார்த்தைகள். அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ரெண்டாவது கடைசி வார்த்தைகள்ன்றதான் ஃபஸ்ட்டு கீ டேர்மு, அதை படிச்சிட்டோம். ரெண்டாவது தீம் என்னது, கீழ்ப்படிதலே ஆசீர்வாதத்திற்கான வழி. கீழ்ப்படிதல், ஏன் கீழ்ப்படியணும்னா காரணம், நாம் ஞானமும் விவேகம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய நீதியான வார்த்தைகளை நியாயமாய் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்படி செய்வதனால் என்ன விளைவு ஏற்படுதுன்னா, சகல ஜனங்களுக்கு முன்பதாக நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வோம், இருப்போம். மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து இவர்கள் ஞானம் உள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்மக்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கொள்வார்கள். இப்போது மூணாவது முக்கியமான விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்பது இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கைக்கு ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாக இருப்பது செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தைக்கு பேர் தான் ஷெமா, கேட்கல், லிசன், ஹியர். சரிங்களா. அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த மூணாவது கருப்பொருள் ஹியர், கேள். இந்த வார்த்தை நான் சொன்னேன்ல, இதை நம்ம தனியாக படிப்போம். இது ஒரு தனி டாபிக். இதில் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, உபாகமம் 6வது அதிகாரம் 4லிருந்து 9 வரைக்கும் அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், பட் இருந்தாலும் திரும்ப வாசிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 4லிருந்து 9 வரைக்கும் திரும்ப வாசிங்க. 6 4லிருந்து 9. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பாத்தீங்களா, ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான வழிகள் கர்த்தரே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்னைக்கெல்லாம் வந்து என்ன இல்லை, மொபைல் ஃபோன், ஐபேடு, டேப்லெட்லாம் இல்லை. அதே மாதிரி ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான இந்த காலத்து நவீன முறைகள்லாம் இல்லை. அன்னைக்கு வந்து அப்சர்வேஷன் மட்டும்தான் ஞாபகம் வைத்துப்பதற்கான முறை. பார்க்க பார்க்க தான் ஞாபகம் வரும். என்ன பண்ணோம்? பார்க்க பார்க்க தான் ஞாபகம் வரும். சரிங்களா? பார்க்க பார்க்க ஞாபகம் வரும்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சரி, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களே, அவங்க எத்தனை பேருக்கு, நான் ஆல்ரெடி அதை ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்தவங்க எத்தனை பேருக்கு படிக்க எழுத தெரியும்? எத்தனை பேருக்கு படிக்க தெரியும், வாசிக்க தெரியும், எழுத்துக்கள் வாசிக்க தெரியும்? படிப்பறிவு எத்தனை பேருக்கு இருந்துச்சு? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. அவங்களுக்கு முன்பாக படிக்க எழுத தெரிஞ்சிருக்கும் யாக்கோபுனுடைய காலத்துல. ஆனா 430 வருஷம் அடிமைகளா இருந்துட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவங்க அடிமைத்தனத்துல இவங்க உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டம். இதுல அவங்க ஸ்கூலுக்கு போறது எப்போ, அவங்க பிள்ளைகள் எப்போ பாடசாலைகளுக்கு போய் எப்படி படிக்கிறது? அப்போ படிப்பறிவு என்பது அந்த காலத்துல வெறும் அரசர்கள், அரசு குலத்தார், ஆசாரிய குலத்தார், இவர்களுக்கு தான் இருந்தது. அது அந்த நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலே அதே தான். அரசர்கள் பிள்ளைகள் படிப்பார்கள். அதுக்கப்புறம் யார் படிப்பா அப்படின்னா, பிஸ்னஸ்மென் அவங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அதுக்கு அந்த பிஸ்னஸை மட்டும் தான் படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட், இவங்க வந்து வேதங்களை படிப்பார்கள். இதுதான் வந்து எல்லா ஊர்லேயும். நம்ம ஊரில் வந்து அது ஜாதிகளாக கன்வெர்ட் ஆயிருக்கு. பிராமின்ஸ் வந்து அவர்கள் வேதங்களை படிப்பார்கள், அதை படித்து ஓதி அதை பழகுவார்கள். அதுக்கப்புறம் சத்திரியர்கள் வந்து என்னென்ன கலைகளை கற்றுக்கொள்வாங்கன்னா, கொஞ்சம் எழுத படிக்க கற்றுக்கொள்வார்கள், மற்ற கலைகளை கற்றுக்கொள்வார்கள். சயின்ஸு, டெக்னாலஜி, போர்க்கலைகள் போன்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்வார்கள். வைசியர்கள், அதாவது பிஸ்னஸ்மென், அவங்க எதை கற்றுக்கொள்வாங்கன்னா, வணிக ரீதியான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வார்கள். மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தேவை கிடையாது. இப்படி தான் கல்வி இருந்துச்சு, குலக்கல்வி இருந்துச்சு. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா கல்வியும் எல்லா நேரத்திலும் கிடைக்காது. அப்படி படிக்கணும். மீதி ஆளுங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் படிப்புக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இது வந்து நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம ஊரில் மட்டும்தான் என்னவோ இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு நினச்சிடக்கூடாது. கிடையாது. உலகமெங்கும் அன்றைக்கு நாகரிகங்கள் இப்படி தான் செயல்பட்டு வந்தது. அவங்கவுங்களுக்கு தேவையான கல்வியை படிப்பாங்க. சரிங்களா? இப்போது தச்சன் வந்து அதற்குரிய கல்வி இருக்குது. அதை அளக்க தெரிகிறது, அதை தச்சு வேலையை செய்கிறது, அவன் பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்லிக் கொடுப்பான். ஆசாரிகள், அதில் தங்க ஆசாரி இந்த மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் எதை சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு? அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க என்ன தொழிலோ அந்த தொழிலுக்குள்ள கல்வி தான். ஸோ எல்லாரும் எழுத படிக்க கற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? தேவன் சீனாய் மலைக்கு கீழே 2 வருஷம் அவங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி? மோசேக்கு எழுதி கொடுத்து இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்க வாசிக்க வைக்கிறார். அவங்களுக்கு நடுவில் அதிபதிகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த நியாயப்பிரமாணத்தை இந்த அதிபதிகளும் ஆசாரியர்களும் யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க தெரியணும். இல்லைன்னா அவன் வீட்டில் எப்படி எழுதி வைப்பான்? யாரை வச்சு எழுதி வைப்புக்குது? எழுதுறதுக்கும் ஒரு ஆள் கூப்பிடணும். இல்லைனா சரி எழுதி வச்சிடறான், யாருக்கு வாசிக்க தெரியும்? ஆனால் அடுத்த தலைமுறை இப்போ எப்படி இருக்கு? எழுத படிக்க கற்றுக்கொண்ட தலைமுறையை பார்க்குறோம். ஏன்? வாசல் நிலைக்காலில் எழுதி வை, கையில் ஞாபகக்குறியாக எழுதி வச்சுக்கோ, கண்ணுங்களுக்கு நடுவில் ஞாபகக்குறியாக வைத்துக்கொள், உன்னுடைய வாசல்கள் அதை எழுதி வை. படிக்க தெரியாமல் எழுதி வச்சு என்ன பிரயோஜனம்? கும்பிட்டு போகிறதுக்கா? இல்லையா? அப்போது இதை ஏதோ எழுதி அங்கே வச்சுக்கிட்டு போகிற வர்றப்பெல்லாம் தொட்டு கும்பிட்டு போகிறதுக்காக எழுத சொல்லலை. போகிறப்போ வரப்போ ஞாபகம் வரணும். இப்படி உள்ளே வரும்போது இதை தான் நம்ம கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங்ஸில் கர்த்தருடைய வசனங்களை எழுதி போடுறோம். ஏன்னா போது வரும்போதெல்லாம் அந்த வசனங்களை நம்ம என்ன செய்வோம்? டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம இங்கே சாப்பாடு டேஸ்ட் பண்ணிருப்பாங்க, போடுவோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சாப்பிடும்போது கர்த்தர் நல்லவர், கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், அப்படி பழக்கம் வரணுன்ட்டு. ஆனால் இப்போ நம்ம அப்படிலாம் வசனம் போடுறதில்ல. நம்ம போடுறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய்.
எல்லாத்துலேயும் ஆசீர்வாத வசனமாகவே எழுதி போட்டுற வேண்டியது. பண்ணுறதெல்லாம் அக்கிரமம் பண்ணும், பண்ணிட்டு அங்கே பார்க்கும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்க மாதிரியே இருக்கும் இல்லையா? வாக்குத்தத்த வசனங்கள்ல பாதி பாதி எடுத்து போடுறது. நீ எப்படி இருந்தால் ஆமா, நான் அதனால தான் போன வருஷம் என்ன பண்ணேன், நானே காலண்டர் டிசைன் பண்ணேன், பட்ஜெட் எகிரிடுச்சு. இந்த வருஷம் பண்ண முடியல, இருக்கிறதுலே தேடி கண்டுபிடிச்சி ஒரு காலண்டர் கொடுத்துட்டேன். அந்த காலண்டரில் கர்த்தருடைய கிருபையில பாருங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குதுன்னு வருது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி இது பண்ணியாச்சு. என்ன தான் நம்ம சபையில், எங்கள் சபையில் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி டீச் பண்ணுவேன். இருந்தாலும் பாருங்கள், நியூ இயர் அப்போ அந்த வாக்குத்தத்த அந்த கார்டு அது பைபிள் மார்க்கருக்கு கொடுக்குறது. இவங்க அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆஹா அருமையான வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஏய் டோன்ட் டூ இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த தலைமுறையை கர்த்தர் என்ன, அப்போ என்ன நடக்குது, இந்த 40 வருஷத்துல கர்த்தர் ஒரு பக்கம் உங்களை அடிச்சாரு உதைச்சாருலாம் ஓகே, கூட வேற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வராரு. ஏன்னா இவங்க பெரிய தேசமாக போறாங்க. இவங்களுக்கு படிக்க தெரியணும், எழுத தெரியணும், பேச தெரியணும், பிராக்டிஸ் பண்ண தெரியணும். இது இவங்களே படிக்கணும். இப்போ கர்த்தர் எப்படி வைக்கல தெரியுமா, நீ வேதத்தை கத்துக்கணும்னா ஆறுகிட்ட போனாதான் கத்துக்க முடியும் மாதிரி வைக்கல. அவன் வீட்டுல எழுதி வைன்றாரு. அவன் என்ன செய், வீட்டில் இந்த வசனங்களை எழுதி வை, இந்த வார்த்தைகளை எழுதி வை, இதை பார்க்கும்போது உனக்கு ஞாபகம் வரணுன்ற. அப்போ எல்லாருக்கும் படிக்க தெரிகிற ஒரு தலைமுறை இப்போ பார்க்குறோம். படிக்க எழுத இப்போ லிட்ரஸி. இதனால தான் மிஷினரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அவர் ஜான் ஹஸ், அதுக்கு முன்னாடி மார்ட்டின் லூத்தருக்கு 100 வருஷமோ 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஜான் ஹஸ்னுடைய காலத்தில் ஜெர்மனியில் அவர் கொண்டு வர முனைப்பு இதுதான். வில்லியம் டிண்டேல் இங்கிலாண்டில் கொண்டு வர முனைப்பு இதுதான். காமன் பீப்புளால் வாசிக்க தெரியணும். பைபிளை அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மொழிபெயர்த்து அவங்க மொழியில் மொழிபெயர்த்து தரணும். வெறும் லத்தீன் மொழியிலே வச்சுருந்தீங்கன்னா உனக்கு மட்டும் தான் புரியும், அவனுக்கு புரியாது. நான் இங்கிலீஷில் மொழிபெயர்க்க போகிறேன்னு சொன்ன வில்லியம் டிண்டேல் இங்கிலீஷில் மொழிபெயர்த்ததற்காக அவரை கொன்று அவருடைய உடம்பை என்ன செஞ்சாங்க, யார் பண்ணா, சர்ச்சு தான் எரிச்சது. சபையார் தான் அவர் உயிரோட எரிச்சாங்க. லத்தீன் மொழியில் இருந்த பைபிளை எல்லாருக்கும் அவர் மொழிபெயர்த்து கொடுத்துட்டாருன்னு, அது தவறுன்னு தான் உயிரோடு அவரை எரிச்சாங்க. ஜான் ஹஸ்ஸை உயிரோட எரிச்சாங்க. ஜான் ஹஸ்ன்றவரை என்ன செஞ்சாங்க, உயிரோட எரிச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையில இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட தாசர்கள்லாம் எழுந்து காமன் பீப்புளுக்கும் வசனங்கள் சேரணுன்றதுக்காக போராடினாங்க. அந்த இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க தான் நம்ம ஊருக்கு என்னதுடா நீ மட்டும் படித்தா எப்படி, எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் படிப்பை காமன் ஆக்கினாங்க. பெண்களுக்கு இலவச கல்விகளை வச்சாங்க. எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம்லாம் வாங்க, நான் உனக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி கற்றுக் கொடுத்து, ஏன்னா சத்தியம் விடுதலை ஆக்கும். என்ன செய்யும், சத்தியம் எனக்குள்ள போனோம்னா நான் அதை படிக்கணும்ல. இப்போ நான் படித்து இப்படி தான் எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் வேற வழி இல்லை, நம்பி ஆகணும்னா நம்புவீங்க. ஆனால் நான் ஒருவேளை போய் சொன்னேன்னா அப்போ வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்கள் உண்மை அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன ஆகும், இதுல மறைப்பொருளாக இதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறார். சரி, இப்போ ஹியர் இந்த விஷயத்துக்குள்ள வரலாம். 1 மணி ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு லஞ்சுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நமக்கு லஞ்ச் டைம் 2:30 வரைக்கும். சரிங்களா? சாப்பிட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணுறவங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுங்க. 2:30க்கு வி வில் கம் அகைன். நம்ம திரும்ப அடுத்த பகுதியை கற்றுக்கொள்ளலாம். சரி, இது வரைக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்காக நன்றி செலுத்தி யாராவது ஒரு ஆள் ஜெபித்து முடிப்போம். லஞ்சுக்கு அப்புறம் அடுத்த பகுதியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு புது டாபிக். இப்போ ஆரம்பிச்சோன்னா இமீடியட்டாக என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. அதனால் நம்ம ஜெபித்து முடிப்போம். நல்ல தேவனையும் துதிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒவ்வொரு நாளும்
வாங்க, அது எனக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி சாப்பாடு வந்துடும்.